Second standard science, first lesson, laws of motion அப்படிங்கிற lesson தான் பார்த்துட்டு இருக்கோம். Today's topic is Newton's third law of motion. Last class, we studied about the second law of motion. Is there any doubt in that part? Last class நம்ம பார்த்தது வந்து நியூட்டனுடைய இரண்டாம் விதி என்ன அப்படிங்கிறது, அதனுடைய விளக்கம், அதுக்குண்டான ஆக்டிவிட்டி, டெரிவேஷன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண. நீங்க அத எல்லாம் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிருக்கீங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் லெசன் ஐ எம் கோயிங் டு டெல் ஒன் ஸ்மால் கான்செப்ட். ஒரு சின்ன நன்னெறி. நம்பிக்கை தான் நமக்கு வந்து எல்லா விஷயங்களுக்கும் நல்லது நடக்கும். அதே போல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே என்ன இருக்கணும்னு கேட்டா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படிமா, பொறுப்பு வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு டேலண்ட் இருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கிரேட என்ன பண்ணணும், அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஏதோ வந்துட்டு இருக்கோம், படிக்கிறோம், அச்சீவ் பண்றோம் அப்படிங்கிறது இல்லாம ஒரு மோட்டிவேஷன், ஆம்பிஷன் கண்டிப்பா நம்ம லைஃப்ல இருக்கணும். நம்ம முயற்சியே செய்யாம இது வந்து கடவுளா பாத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லா விஷயத்திலயுமே நம்மளுடைய எஃபர்ட் இருந்தா மட்டும்தான் சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அதே மாதிரிதான், ரமேஷ் அப்படிங்கிறவங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் படிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலயுமே ஒரு 1 or 2 years ஆயிடுச்சு ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ஸ்டடீஸ் எனி ரெஸ்பான்சிபிள் ஜாப், ஒரு பொறுப்புள்ள வேலை அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கவே இல்லை. அவரும் எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்துட்டு எங்கேயுமே என்ன கிடைக்கல, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதே கிடைக்கல. ஃபைனலா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்க. அவங்க வந்து உன்னுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடா கண்டிப்பா எல்லா கேள்வியும் எங்க போனாலுமே நம்மளுடைய சப்ஜெக்ட டெப்தா நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல வந்துட்டு நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும். அட்லீஸ்ட் டெப்தா இல்லைனாலும் ஒரு இன்டர்வியூ போகும்போது அவங்க கேட்கக்கூடிய ரிலேட்டடா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நாலேஜ்ங்கிறத நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அந்த மாதிரி இல்லாத போது அவங்களால என்ன, அவங்களுக்கு சக்சஸ் வேலைங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி அங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்கல. சோ அவங்க எந்த ஒரு கேள்விக்குமே ஆன்சர் பண்ணல. சோ அவங்களுக்கு அங்க ஜாப் இல்ல. வெளியில வராங்க. வெளியில வரும்பொழுது அங்க கீழே அவங்களுக்கு என்ன பாக்குறாங்கன்னா ஒரு ஹேட்பின், குண்டூசி கீழே இருக்கு. அது வந்து எல்லாருக்குமே என்னது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது, ஆபத்து தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. சோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த குண்டூசி எடுத்து அந்த பின் பாக்ஸ்ல கரெக்டா கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. இது அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய சீஃப், அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க அவங்க கேமரா மூலமா பார்த்துட்டு திருப்பியும் அவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி சார், எனக்கு தான் வந்துட்டு சப்ஜெக்ட் நாலேஜே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணீங்க இல்லையா, இப்ப எப்படி சார் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கேட்கறாங்க. ஓகே, உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைனாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சின்ன விஷயம்னாலுமே அதுலயும் ரெஸ்பான்ஸ் எடுத்து நம்ம அங்க என்ன பண்றோம், அந்த குண்டூசி கீழே இருந்தா அடுத்தவங்களை டிஸ்டர்ப் ஆகும், அது தேவையில்லாம நிறைய நமக்கு தொந்தரவுகள் தரும் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, பின் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு போறீங்க. ஓகே, அப்ப என்னால என்ன பண்ண முடியும், உங்களுடைய இங்க வேலையை கண்டிப்பா சொல்லி தந்தா நிச்சயமாக உங்களால எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும். ரெஸ்பான்ஸா நீங்க வேலை செய்வீங்கிற நம்பிக்கையில நான் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, சோ படிக்கவும் படிக்கணும், சப்ஜெக்ட் நாலேஜும் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் எல்லா விஷயத்திலயுமே நமக்கு சின்ன பொறுப்பு. அதனால்தான் பை பர்த் ஆன்வர்ட்ஸ் சின்ன குழந்தைங்கனாலுமே எந்த ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது பென்சில் ஆகட்டும், பேனாவாகட்டும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாகட்டும், நம்ம சாப்பிடக்கூடிய காஃபி டம்ளர் ஆகட்டும், இல்ல யூஸ் பண்ணக்கூடிய கோம்பாகட்டும், எதா இருந்தாலும் அந்தந்த இடத்துல கரெக்டா அந்த பொருளை வைக்கணுங்கும் போது அடுத்த நெக்ஸ்ட் டைம் நம்ம அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கிறது. சோ இந்த பழக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கிறது இந்த ஸ்டோரி மூலமா கண்டிப்பா ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. சோ சப்ஜெக்ட் படிக்கும் போது புரிஞ்சு படிங்க,
இன்னைக்கு படிக்கிற இந்த தேர்ட் லா ஆஃப் மோஷன் உன்னுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உதவலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே, so Newton's third law of motion, for every action there is an equal and opposite reaction. இதுதான் கான்செப்ட். for every action there is an equal and opposite reaction. They always act on two different bodies. இரண்டு பொருள்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு எதிர் ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை இருக்கும். விசையும் எதிர் விசையும் எப்போது என்ன பண்ணும்? வேறு பொருட்கள் மீது செயல்படும் அப்படிங்கிறது தான். சிஹியர் ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. விசையும் எதிர் விசையும் எப்போதும் இருவேறு பொருட்கள் மீது செயல்படும். சோ FB ஈக்குவல் டு மைனஸ் FA. ஓகே, சோ இதுதான் நியூட்டனினுடைய மூன்றாவது விதி. ஆல்ரெடி ஐ டோல்ட் சேஞ்ச் எனி வேர்ட்ஸ் இன் திஸ் ரூல். நீங்க விதியிலெல்லாம் எந்த வார்த்தைகள் மாற்றம் இல்லாம நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணாம அதே மாதிரிதான் நம்ம கரெக்டா எழுதணும். ஓகே, வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ்? எல்லா இடத்துலயுமே நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இந்த தேர்ட் லாக்காக சொல்லலாம். நம்ம பண்ணா சொல்லணும் அப்படின்னு சொன்னா எதிர்பாராத விதமா ஒரு நண்பர் வந்து நமக்கு வேகமா நம்ம மேல அடிச்சுடுறாங்க. தேவையே இல்லாம அடிக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? திருப்பி அவங்கள அடிப்போம் இல்லையா? நிச்சயமா ஒரு சின்ன குழந்தைங்களுக்குள்ள வருதுன்னா அவன் என்ன அடிச்சா நான் திருப்பி அடிச்சேன் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லும். அப்ப அவங்க அடிக்கும் போது அதே போர்ஸோட அடி வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்பியும் அவங்கள என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. அப்ப வேகமா அந்த வலி தாங்காம அந்த குழந்தை திருப்பியும் அடிக்கிறாங்க இல்லையா? அப்ப ஒரு விசைக்குமே கண்டிப்பாக எதிர் விசை. பேர்ட்ஸ் ஃபிளையிங், அப்போ பறவை எவ்வாறு பறக்கிறது? கீழே புஷ் பண்ணி மேல எழும்பும் பொழுது அதனால என்ன பண்ண முடியுது? அழகா காத்துல பறக்க முடியுது. சோ air downwards with their wings and the air pushes upwards. so அந்த பறவையினுடைய ரெக்கை அப்படிங்கிறது என்ன ஆகும்? கீழே நமக்கு வந்து டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ஷன் கொடுக்கும் பொழுது அங்க மேல நமக்கு என்ன ஆகும்? ரியாக்ஷன். எவ்ரி ஆக்ஷனுக்குமே என்ன இருக்கு? ரியாக்ஷன். So downward action இருக்கிறச்சு automatically the upwards action also come in this place. Okay, so next one is swimming. Yes, ஸ்விம்மிங்கிறது நீந்துறது. நீந்தும் பொழுது நம்ம ரெண்டு கைகளையுமே என்ன பண்ணுவோம்? ரொம்ப வேகமா அந்த தண்ணீரை தள்ளிட்டு ஃபுல்லா முன்னாடி நகர்ந்து போவோம். ஃபிஷ் அப்படிங்கிறது நீந்தி பார்த்துருக்கீங்க இல்லையா? எல்லார் வீட்லயுமே ஃபிஷ் டேங்க் இருக்கும். விசிபிளா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நீ வந்து சின்ன சின்ன விஷயத்தையுமே இப்போ எக்ஸாம்பிளா ஏன் நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய விஷயம்னா, ஒரு பறவை நாளைக்கு உன் வீட்டு வாசல்ல இருந்து கீழே இருந்து மேல எழும்பி பறக்கும் போது நேற்றுக்கு நம்ம இந்த தேர்ட் லா கான்செப்ட் பார்த்தோம்ல, அப்ப அத வந்து என்ன பண்ணணும்? கோயின்சைட் பண்ணி அதை ஞாபகப்படுத்தி ரீகால் பண்ணும் பொழுது பாடம் என்பது எளிது. அதே போல ஃபிஷ் டேங்க்ல மீன்களாகப்பட்டது நீந்துறத பார்க்கும்போது எப்படி நீந்துது அப்படின்னு பார்த்தோம்னா விஷுவலா அது என்ன ஆகும்? நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும். அடுத்தது நம்ம பாக்குறது வந்து புல்லட், துப்பாக்கி. துப்பாக்கியிலிருந்து எவ்வாறு நமக்கு குண்டு அப்படிங்கிறது வெளியில போகுது அப்படின்னு பாக்கணும். சோ அந்த கன்ல இருந்து புல்லட் எப்படி வெளியில வரும்? பின்னோக்கி ஒரு விசை செயல்படும் பொழுது ட்ரிக்கரை நம்ம பிடிச்சு இழுக்கும் பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய புல்லட் அப்படிங்கிறது என்ன ஆகும்? நமக்கு முன்னோக்கி நகரும். சோ இது எல்லாமே நமக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லாவுடைய வெரி குட் எக்ஸாம்பிள். இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்றதே நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல பார்க்கக்கூடிய எளிதான கான்செப்ட். சோ விங் புஷஸ் த ஏர் டவுன்வர்ட்ஸ். சோ என்ன ஆகுது? இந்த இறக்கைகள் நமக்கு காற்றை கீழ் நோக்கி அழுத்தும் பொழுது மேல் நோக்கி அந்த பறவையினால என்ன பண்ண முடியுது? மேல எழும்பி பறக்க முடியுது. பறவையை பார்த்து ஏரோப்ளேன் நம்ம என்ன பண்ணினோம்? இன்வென்ட் பண்ணினோம் இல்லைங்களா? சோ அது போல இதே மாதிரிதான் இந்த பறவை அது என்ன பண்ணுது? கீழே அந்த காற்றை அழுத்தும்
பொழுது மேல பறக்க முடியுது. டவுன்வர்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன். சோ ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விசைக்கும் நமக்கு எதிர் விசை உண்டு. Okay, so every action there is an equal opposite reaction. So engine pushed forward, ராக்கெட் அப்படிங்கிறது ராக்கெட்டினுடைய செயல்பாடு தான். இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். எக்ஸாஸ்ட் ஃப்ளோ புஷ் பேக்வர்ட். நெருப்பு கீழே இருந்து என்ன ஆகும், அப்படியே ஃபுல்லா வெளியில வருது இல்லையா, அந்த ஃபோர்ஸ் கீழே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ஜின் ஆகப்பட்டது புஷ் பண்ணி மேல எழும்பி போகும். அதுதான் ராக்கெட்னுடைய கான்செப்ட். இஸ் குட் எக்ஸாம்பிள் ஃபார் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப். சோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனுக்கு குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா நம்ம ராக்கெட் செயல்படும் விதம். இது எல்லாமே நம்ம டெய்லியும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லைங்களா. சோ அப்போ ஒவ்வொரு செயலருக்கும் நமக்கு ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கு. நம்மளால என்ன பண்ண முடியுது, கண்டிப்பா பார்க்க முடியுது. சோ இதற்குண்டான ஒரு சிமுலேஷன். see here, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை. இதுல என்ன இருக்கு, ரெண்டு நமக்கு என்னது வேயிங் மிஷின், எடையிடக்கூடிய ஒரு கருவி இருக்கு. அப்ப ஒரு இடத்துலயுமே நமக்கு எந்த அளவுக்கு வெயிட் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இங்க இருக்கக்கூடியதும் என்ன ஆகும், நமக்கு நகரும். ஜஸ்ட் யூ நோட்டீஸ் தீஸ் டூ நீடல்ஸ். இந்த ரெண்டு ரெட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க கரெக்டா நோட்டீஸ் பண்ணுங்க. அது நகரக்கூடிய அந்த சரியான அந்த அளவு என்னங்கிறத பார்க்கும் பொழுது நம்ம தேர்ட் லா ஆஃப் கான்செப்ட் அக்செப்ட். நம்மளால என்ன பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு விசைக்கும் ஒரு எதிர் விசை. இங்க எவ்வளவு கிராம் இருக்கு நமக்கு நோட்டீஸ் பண்ணுங்க, பாருங்க. 1.1. so here also இப்போ இதே மாதிரி கிட்டத்தட்ட நமக்கு விசை அப்படிங்கிறது என்ன ஆகுது, வருது. சோ இதுல நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு தான் நமக்கு இதுல இருக்கக்கூடிய நீடலும் நமக்கு நகரும். லுக் அட் ஹியர். இப்போ 150 கிராம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுவும் நியர் 150 கிராம். இதே அளவுக்கு தான் இந்த இடத்துல நமக்கு விசைக்கு, இப்ப இந்த விசை இழுக்கும் பொழுது இந்த நீடலும் நமக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகுது. சோ ஒவ்வொரு விசையை நம்ம கொடுக்கும் பொழுதும் அதற்கு அதே அளவான எதிர் விசை. 310 அப்படிங்கும் போதும் இதே மாதிரி நமக்கு என்ன ஆகும், 300 கிராம் நியர்லி. 400. okay, nearly 400. here also nearly 400. அப்ப எவ்வளவு விசை நம்ம செயல்படுத்துறோமோ அதே மாதிரி ஒரு விசைக்கும் அதற்கு சரியான ஒரு எதிர் விசை அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அது எதிரெதிர் திசையில் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ரெண்டு விசைகள். சோ இப்போ இந்த தேர்ட் லா ஆஃப் மோஷனை நம்ம ப்ரூவ் பண்றதுக்காக இந்த சின்ன ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், எவ்வளவு எடை நம்ம இதுல இன்க்ரீஸ் பண்றோமோ அதே அளவு அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த வீலிங் மிஷின்லயும் நமக்கு என்ன ஆகுது, அங்க நீடில் மூவ் ஆகுது. சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். 500னா இதுக்கும் 500 தாண்டி. ஓகே, சோ இந்த ஆக்டிவிட்டி சிமுலேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணினோம், இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா எவ்வாறு நமக்கு இந்த இடத்துல மூவ் ஆகுது அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா. சோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம 3 லாஸுமே என்ன பண்ணிருக்கோம், லேர்ன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. 3 விதிகளுமே நம்ம ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, 3 விதிகளுமே நம்ம நியூட்டனினுடைய விதிகள் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்ப இந்த 3 days இந்த 4-5 செஷன் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இந்த 3 லாலையுமே ஒவ்வொரு விதிகளையுமே என்னென்ன கான்செப்ட் நமக்கு இதுல கரெக்ட் அக்செப்டபிள் ஆகுது அப்படிங்கறது பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் லா என்னது, இனர்ஷியா. லா ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது எதற்கு பொருந்தும், நமக்கு ஃபர்ஸ்ட் லாக்கு தான் கண்டிப்பாக பொருந்தும் இல்லையா. சோ அதுதான் நம்ம கரெக்டா ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் வில் ஸ்டே அட் ரெஸ்ட் இல்லையா. எந்த ஒரு பொருளையும் நம்மளா டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும்
அந்த பொருள்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு இருக்காது. Seat belt catching you when the car stops abruptly. Yes, these four concepts are suitable for first law. So இந்த 4 நமக்கு டேர்முமே என்னது, நியூட்டனினுடைய முதல் விதிக்கு பொருத்தமான ஒரு விஷயம். And next one is very easy. Today's chapter, third law, law of action and reaction. Okay, and then a rocket launching, இது நமக்கு third law. For every action there is an equal and opposite reaction. These 3 concepts are right for Newton's third law. And next one is law of acceleration. Acceleration concept எங்க பார்ப்போம், செகண்ட் லால, நியூட்டனினுடைய இரண்டாவது விதியில தான் acceleration. Formula is F is equal to ma. Next one, the cart that is filled harder a push than cart that is empty. இந்த ஒரு ஆக்ஷன்ஸும் இந்த செயல்பாடுங்கிறது நமக்கு இரண்டாவது விதிக்கு பொருந்தும். Objects that have more mass will require more force. எந்த அளவுக்கு நமக்கு பெரிய பொருள் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது நகரும், இல்லைன்னா அது என்ன ஆகாது, மூவ் ஆகாது. ஓகே, சோ இப்போ இதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுங்க. சோ எஸ், ஆல் த ஆன்சர்ஸ் ரைட் ஃபார் 3 லாஸ். இப்போ இந்த 3 விதிகள் நம்ம படிச்சோம். இந்த 3 விதிகளுக்கு உண்டான சரியான ஒரு கான்செப்ட் இது. இந்த உங்களுக்கு இந்த பாக்ஸஸ் அப்படிங்கிறது எளிதாக நம்ம படிச்ச விதியினுடைய ஒவ்வொரு கருத்தையுமே ரீகால் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் லாங்கிறது எதோட ரிலேஷன், எஸ், இனர்ஷியா, லா ஆஃப் இனர்ஷியாங்கிறது ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ரெஸ்டா இருக்கிற வரைக்கும், நம்மள புறவிசை எதுவும் செயல்படும் வரை அந்த ஒரு பொருளாகப்பட்டது எப்பொழுதும் நகராதுங்கிறது. லா ஆஃப் ஆக்சிலரேஷன்ங்கிறது, லா ஆஃப் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் செகண்ட் லாக்கு பொருந்தும். லா ஆஃப் ஆக்ஷன் பை ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தேர்ட் லாக்கு பொருந்தக்கூடியது. ராக்கெட் லான்ச்சிங், ஒவ்வொரு விசைக்கும் ஒரு எதிர் விசை உண்டு. ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஹேவ் மோர் மாஸ், எந்த அளவுக்கு மாஸ் இருக்கோ அதுக்கு they need more force to accelerate. அதை நம்ம ஆக்சலரேட் பண்றதுக்கு அதே அளவு விசை செயல்பட்டா மட்டும்தான் நகரும். இது நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா. சோ இஸ் இட் கிளியர் ஸ்டூடெண்ட்? 3 விதிகளுக்கு உண்டான ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டை இந்த ஆக்டிவிட்டியில நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் யூ ரெஜிஸ்டர் இன் யுவர் மைண்ட் பேஸ்ட் அப்பான் திஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். சோ 3 லால ஏதோ ஒரு லா நம்ம பப்ளிக் எக்ஸாம் கோயர்ஸ், we don't want to omit any concept. எதையுமே என்ன பண்ணக்கூடாது, சாய்ஸ்ல விட்டுக்கலாம், ப்ளூ பிரிண்ட்ல இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் எப்பயுமே வரக்கூடாது. சரிங்களா? எல்லா கான்செப்டையுமே நம்ம படிக்கணும். நமக்கு எது நம்ம எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவியஸா படிக்கணும். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. நேர்கோட்டு இந்த 3 விதிகள் நம்ம படிச்சோம்ல நியூட்டன்ஸ் லா மாதிரியே இந்த விதியும் நமக்கு உந்த அழிவின்மை விதி அப்படிங்கிறதும் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது பல வினாத்தாள்ல நம்ம இந்த விதி கேட்டிருப்பாங்க. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. பொருள் ஏதும் தாக்காத வரையில் எல்லா பொருளும் ஒரு அமைப்பின் மீதே செயல்படக்கூடிய ஒரு மொத்தம். நேர்கோட்டு உந்தம் எப்படி இருக்கும்? மாறாமல் இருக்கும். இதுதான் இதனுடைய விதி. There is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force. புறவிசை எதுவும் அதுல தாக்காத வரைக்கும் என்ன ஆகும்? அதனுடைய நேர்கோட்டு உந்தம் அப்படிங்கிறது மாறாமல் இருக்கும். நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படின்னு சொன்னா இதுதான். புறவிசை தாக்காத வரையில நமக்கு அந்த அமைப்புல இருக்கக்கூடிய செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தமும் நமக்கு மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். யூஸ்வலா நம்ம
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், எங்கேயாவது ஒரு நம்ம லீவ் அப்படின்னு சொன்னா நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போலாம், வாங்க லாங் டிரைவ் போலாம் அப்படின்னு தான் சொல்றோம் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி நம்ம வெகு தூரம் போகும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேகத்தோட போயிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேர் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, வெளியில கிளம்பியிருக்காங்க. எதுல, நம்ம ஒரு 2 வீலர்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. சோ நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதிய ப்ரூஃப் பண்றதுக்கு உண்டான ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இதுல ஏ, இது பி, 2 வெஹிக்கிள்ஸ் என்ன ஆகுது, கிளம்பி இருக்கு. ஒவ்வொருத்தனுடைய மாஸ், நிறை அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், m1 m2. சோ இத நம்ம மாச எப்படி இத வந்து டினோட் பண்ணிக்கலாம், m1 m2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதனுடைய ஸ்டார்டிங் ஸ்பீட் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. சோ அப்போ அதை எந்த மாதிரி என்ன டேர்ம்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா u1 u2 ஆரம்ப வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சோ இதனுடைய ஆரம்ப வேகம் அப்படிங்கிறது என்னது, u1 u2. எது என்ன லைன்ல போகுது, ஸ்ட்ரெயிட் லைன்ல போறாங்க. எந்த லைன்ல போயிட்டு இருக்காங்க, எஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ல அவங்க மூவ் ஆயிட்டு இருக்காங்க. சோ u1 u2 ரெண்டுமே எப்படி இருக்கு, இனிஷியலா நார்மலான ஸ்பீட்ல கிளம்புறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏ பியை விட அதிகமான ஒரு என்னது வேகத்துல போறது. ஓகே, கம்பேர் டு பி, ஏவை விட என்ன ஆகுது நமக்கு, பிங்கிறது ஏங்கிறது பிவை விட ரொம்ப அதிகமா நம்ம போயிட்டு இருக்கு. அப்போ u1 இஸ் கிரேட்டர் தன் u2. யார் வேகமா போறது, ஏ அப்படிங்கிறது. ஓகே, சோ அந்த மாதிரி வேகமா போகும் பொழுது ஒரு சர்டன் பிளேஸ்ல என்ன ஆகும், 2 பேருமே என்ன சொல்லுவோம், இடைவெளி விட்டு வரவும். என்ன பின்னாடி எல்லாருமே போர்ட்ல எழுதிப்பாங்க இல்லையா, ஒரு 10 feet டிஃபரன்ஸோடய வாங்க, வேகமா வாங்க, தொடர்ந்து வாங்க, ஆனா என்ன தொட்டுடாதீங்க அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நமக்கு ஃபன்னா இருந்தாலும் ஆனா ஒரு நல்ல ஒரு கருத்து, ஆக்சிடென்ட் ஆகாம நீ வேகமா வா, ஆனா என்ன டச் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி. இவர் என்ன பண்றாரு, இந்த ஸ்பீடை விட இந்த ஸ்பீடு ஃபர்ஸ்ட் அந்த ஏங்கிறவங்க ரொம்ப வேகமா அந்த அவங்களுடைய திசைவேகத்தை அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும், 2 பேரும் அவங்களுக்குள்ளார மோதல் அப்படிங்கிறது நமக்கு வந்துருது. ஓகே, m1 m2 ஏபிங்கிறது இல்லையா. சோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆயிடுச்சு, மோதிடுச்சு. சோ இப்போ இந்த ஏங்கிறது பியோடைய நமக்கு மோதி இருக்கு. அண்ட் தென் ஃபோர்ஸ் என்ன ஆகுது, வேகம் அதிகரித்ததுனால ஒன்றோடு ஒன்று மோதல் ஏற்படுகிறது. மோதலுக்கு அப்புறமா அப்புறமா என்ன ஆகும், அவங்க அதே ஒரே மாதிரி ரொம்ப பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் இல்ல, பட் அவங்க என்னாச்சு, அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு மீண்டும் அதே திசை வேகத்திலேயே அதே ஸ்பீட்லயே என்ன ஆகுது, மூவ் ஆகுறாங்க. ஓகே, சேம். ஓகே, நம்ம இனிமே என்ன பண்ணணும், நம்ம தேவையில்லாம டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு அதே திசை வேகத்திலேயே அவங்க மூவ் ஆறாங்க. ஓகே, சோ இறுதி திசை வேகம் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம், v1 v2 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். சோ இனிஷியல் அப்படிங்கிறது u1 u2, நமக்கு ஃபைனல் அப்படிங்கிறது v1 v2. ஓகே, ஃபைனல். இப்போ ஃபர்ஸ்ட் 2 different kinds of vehicle A and B having the same as m1 m2. Initial velocity is u1 u2, final velocity அப்படிங்கிறது அவங்களுக்கு v1 v2. so force on body அப்படிங்கிறது என்ன கான்செப்ட்னா F equal to, so என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம், force அப்படிங்கிறது m2ங்கிறது நம்ம எப்படி இதுல ஐடென்டிஃபை பண்ணணும், v2 minus u2. இறுதி திசை வேகத்திலிருந்து ஆரம்ப திசை வேகத்தை நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். அப்படி லெஸ் பண்ணும் பொழுதுதான் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பீட்ல அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, so v2 minus u2. so F equal to
m2 v2 minus u2 tங்கிறது. So force on body due to heat. So இது எதுல இருக்கு நமக்கு A அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். So next one force on you to B. அடுத்த வகைக்கல் எடுக்கும் பொழுது FA, this is FB னுடையது. M1 equal to B1 minus U1. B1 minus U1 by T. So இது எதோடையது நமக்கு force on body A அப்படிங்கிறது. So B due to A due to B எடுத்துக்கோம். So next இதுல நம்ம இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் தேர்ட் லா ஆஃப் மோஷனை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணும் பொழுது ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஒவ்வொரு விசைக்கும் நமக்கு என்ன உண்டு எதிர் விசை உண்டு. ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஒவ்வொரு விசைக்கும் ஒரு எதிர் விசை இருக்கு. சோ FB ஈக்குவல் டு நான் உங்களுக்கு ரூல்லயே எழுதியிருந்தேன்ல இந்த ஃபார்முலா. சோ FB இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FA. ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் உண்டு. ஓகே, சோ இப்போ இத ஃபைனலா நம்ம M1 V1 minus U1 by T ஈக்குவல் டு M2 V2 minus U2 by T. ஓகே, சோ என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா நம்ம இதன்படி தேர்ட் லாவை இந்த இடத்துல அப்ளை பண்ணி நம்ம எழுதிப்போம். சோ ஃபைனல் இஸ் தேர்ட். நம்ம இந்த நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தினுடைய நமக்கு லாஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு சொன்னா M1 V1 plus M2 V2 ஃபைனலா இருந்த ஒரு திசை வேகம் இல்லையா. So M1 U1 plus M2 U2. So இதுதான் நம்ம இந்த ஈக்குவேஷன் கன்ஃபார்ம் த ஆக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் த சம் ஆஃப் மொமெண்டம். சோ இது ரெண்டு பேரும் என்னாச்சு ஃபுல்லுமே நார்மலா ஸ்டார்ட் பண்ணி நடுவுல அவங்களுக்குள்ளார என்னாச்சு சின்னதா ஒரு மோதல் மீண்டும் அவங்க மூவ் ஆகும் பொழுது வெளி விசை எதுவும் தாக்காத போது மோதலுக்கு பின்னாடி உள்ள மொத்த உந்த மதிப்பும் மோதலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மொத்த உந்த மதிப்பிற்கு சமம் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம இந்த கான்செப்ட். அப்ப ஒவ்வொரு பொருள் மீதும் நமக்கு செயல்படக்கூடிய உந்தம் அப்படிங்கிறது மாறி தட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் collision is numerically equal to the sum of momentum before collision. மோதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொத்த உந்தம் மோதலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உந்தத்திற்கு ஈக்குவலாக இருக்கு. So the law of conservation linear momentum is proved in this with the help of this experiment. இந்த சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எக்ஸாம்பிள வச்சு இந்த கான்செப்ட் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிற கான்செப்ட நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர்பா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல நியூட்டன்ஸ் தேர்ட் லா அண்ட் தென் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். சோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுதான் உங்களுக்கு M1 M2 AB அப்படிங்கிற ரெண்டு என்னது ஆப்ஜெக்ட் U1 U2 அப்படிங்கிற ஸ்பீடோட மூவ் ஆகும் பொழுது ஒரு செர்டன் பீரியட்ல M1 அவங்களுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி M2 மேல என்ன பண்றாங்க, மோதுறாங்க ஃபோர்ஸ். அப்ப ரெண்டும் என்ன ஆகுது, கொலிஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஆஃப்டர் ஒரு 1 or 2 minutes it will be ரெஸ்கியூ. அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்க மீண்டும் அதே வேகத்தோடு திரும்பியும் மூவ் ஆறாங்க. சோ இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படிங்கிற அந்த ஒரு விதி. இது உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல நமக்கு தேர்வுல வரக்கூடிய ஒரு கான்செப்ட். சரிங்களா? சோ இந்த ரெண்டு கான்செப்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, முக்கியமான ஒரு விஷயம். நியூட்டன்ஸ் தேர்ட் லாங்கிறது நம்ம லைஃபோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டோடையும் ஒத்து போகுது. அதனால அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆஸ் வெல் அஸ் இந்த கான்செப்டுமே
நம்ம பிராக்டிக்கலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இத ரெண்டையும் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வீக் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.